வெல்கம் டு பிஜேபி விலாக்ஸ். ஊராத்துறையில் வந்து அடுத்த வந்து நிற்கிறோம். நாங்கள் அடுத்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம். எங்கென்று கேட்டால் இந்த ஊருண்டி கோட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறோம். அதாவது வந்து முன்னொரு காலத்தில் வந்து இந்த கடல்களை பாதுகாக்கிறதுக்காக அல்லது இந்த பதுங்கி இருக்கிறதுக்காக யுத்தங்கள் நடத்துவதற்காக என்ன செய்யப்பட்டன்னு சொன்னால் இப்படி இடங்கள் வந்து அமைக்கப்பட்டிருந்தது. கொஞ்சம் ஆபத்தான பயணம் போல தான் பின்னால் இருக்குத்தானே இவ்வளவு இடமே வந்து உருண்டி கோட்டைக்குரியது. இந்த இடத்துல இருந்து நாங்கள் நேரு ஒரு இடம் ஒன்று பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு கோட்டை ஒன்று தெரியும். கடல் கோட்டை, அதாவது வந்து காரைநகர் ஊராத்துறையை உள்ளடக்கிய ஒரு பகுதியில் இருக்கிறது வந்து கடற்கோட்டை. ரெண்டுக்குமே வந்து நெருங்கிய ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து ராணி வந்து என்ன செஞ்சுருக்கிறான்னு சொன்னால் வாழ்ந்திருக்கிறான். இந்த இடத்தை பொறுத்தவரை வந்து ரெண்டுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொன்னால் என்ன தொடர்புன்னு சொன்னால் இதில் வந்து ராணி வந்து வாழ்ந்ததாக வந்து சொல்லப்படுது. இது மிகப்பெரிய ஒரு பழங்காலத்து கோட்டை. ஆனால் இதுவரைக்குமே வந்து தொல்லியல் திணைக்களம் வந்து என்ன செய்யலைன்னு சொன்னால் இந்த இடத்த வந்து கவனிக்கலை என்று சொல்லின ஒரு முறைப்பாடு அல்லது ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லுவேன். குற்றச்சாட்டு இருந்திருக்கு. ஏனென்று சொன்னால் கானில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட இடங்களாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அந்த கோட்டை, அதாவது வந்து எனக்கு பின்னுக்கு தெரிகிற அந்த கோட்டை வந்து இருக்கிறபடியால் வந்து அது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்டதாக இருக்குது. இப்போ வந்து அதுக்கு போகிறதுக்கு பெர்மிஷன்கள் அது எழுதுறது எல்லாமே எடுத்து போக வேண்டிய ஒரு இடம். அதேமாதிரி வந்து ஊர்காவல்துறையிலையுமே வந்து நிறைய இடங்கள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் தொல்லியல் துறைகளால் வந்து பாதுகாக்கப்பட்ட இடமாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த அறிவிக்கப்பட்ட நிலையில் வந்து இந்த இடம் வந்து இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்ற அந்த விஷயமே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன காரணம் என்னென்று சொல்லி தெரியலை. இது தொடர்பாக வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வரலாற்றியலாளர்கள், வரலாற்றுத்துறை பேராசிரியர்களுக்கு வந்து ஒரு பணிவான வேண்டுகோளையும் வந்து இந்த காணொலியூடாக நான் விடுக்கிறேன். இந்த இடங்களை வந்து நீங்கள் பார்த்து பாதுகாக்கிறதுக்குரிய வழிவகை செய்யுங்க. நான் ஏன் பாதுகாக்க சொல்கிறேன்னு சொன்னால் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன்னு பாருங்கள் அவங்களுக்கு. இது கடல் பிரதேசத்தோடு சேர்ந்து அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இடமில்லாமல் வந்து சிதைவடைஞ்சு கொண்டு வந்துட்டு அல்லது உடைவடைஞ்சு கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இது கோட்டையா அல்லது கோட்டை இருந்ததற்கான அறிகுறிகள் ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லி நீங்களே பாருங்கள், பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்காக தான் சொல்கிறேன் வேண்டாம். இதை வந்து பாதுகாக்க வேண்டியது முக்கியமான விஷயம். யார் என்ன பாதுகாக்க போகிறீங்களா? ஐயோ, இந்த வெயிலில் இருந்து எங்களை பாதுகாக்கணும்டா. இந்த இடத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர்காவல்துறை A49 பிரிவுக்கு உட்பட்ட பருத்தி அடைப்பு என்ற இடத்துல தான் இந்த கோட்டை வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. வந்து இது முந்தின காலத்தில் வந்து சொல்லப்பட்டது வந்து பழைய கோட்டை. அங்காள வந்து இதை பொறுத்தவரையில் வந்து மதில் இருந்திருக்கு. இது அங்காள ஒரு மதில் ஒன்று இருக்கு. ஏனென்றா பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட எங்களோடு போடப்பட்டிருக்கும். எல்லாம் வந்து கற்களுமே வந்து சுத்திட்டு வரேன். பத்தி எல்லாமே இருக்குது. ஐயாவை கேட்டேன். ஐயா வந்து விலை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். வீட்டில் இருந்து பின்னலாதான் வைக்க அதில் வந்து இந்த இடத்துக்குள்ளே வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா வந்து இருக்கிறார் வந்து இருக்கிறார்.
இது மிகப்பெரிய ஒரு தேசம். இது வரைக்குமே வந்து நிறைய பேர் இந்த இடங்களை வந்து பார்க்கக்கூடிய ஆக்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் நீங்கள் வாங்க. ஊராவல்துறையில் வந்து நீங்கள் கேளுங்க, பருத்தியில் இருக்கக்கூடிய ஊருண்டி கோட்டை என்ற இடம் அங்கே இருக்குன்னு சொல்லி அந்த இடத்தை கொண்டு விடுவினோம். ஏறுறதுக்கு வசதி சாக்கு. சரி, வந்த வழியால் இறங்கி போவோம். நல்ல உச்சி இல்லைன்னு வந்து வீடியோ எடுக்கிறோம். கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கோட்டை அமைப்பு மாதிரி தான் இருக்கான். அந்த யுத்த தாங்கிகளோ அல்லது யுத்தம் செய்வதற்கான இடங்களோ அப்படி எதுவுமே இல்லை. தங்கி இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு கோட்டை அமைப்பு தான் இங்கே கட்டப்பட்டிருக்கு. வாசல் போக்குவரத்துக்குரிய பாதை இப்போ மக்கள் பாதுகாப்புக்கு வந்து பயன்படுத்தினேன். ఏంటా இது வந்து கடலுக்கு போய்க்கு வந்து பயன்படுத்துகிற அந்த மிதப்பைக்கு பயன்படுத்துறது. அப்புறம் அந்த கடலை அசுத்தப்படுத்த சொல்லிடாதீங்க. அந்த கோட்டைக்கு நீங்கள் போயிருக்கீங்கன்னு சொல்லி கோட்டைக்கு பக்கத்தால் வந்து போயிருக்கணும். அந்த கடலுக்கு இருக்கக்கூடிய அந்த கோட்டைக்கு பக்கத்தால் வந்து போயிருக்கணும். கோட்டைக்குள்ளே போகலாதான். இப்படி போகிறோன்னு சொன்னால் வந்து இங்கால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கால அந்த இடம் இத்தான கோட்டை. இப்போ எந்த இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் இங்கே இருக்க அந்த டூரிஸ்ட் பிளேஸ் அந்த இடத்துல போய் வந்து பெர்மிஷன் வாங்கணும். அது அந்த பக்கத்தில் வரதுக்கு தான் அப்படின்னு பார்த்தா இந்த பக்கத்தில் போகிறனாலும் நான் இங்கேருந்து அங்கே போய் பெர்மிஷன் பண்ணி கொண்டு அந்த கோட்டைக்கு வந்து போக வேண்டி கிடக்கு. இதில் இருந்து நேரடியாகவே அந்த கோட்டை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற ஒரு விஷயம்.
அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொல்லப்பட்டதான் இந்த கோட்டை வந்து சிதைவடைந்து அல்லது அழிவடைந்து கொண்டு வர அந்த காலகட்டத்துக்கு போய்கொண்டிருக்கு. இந்த இதில் கீழெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து உடைஞ்சி சிதைவடைஞ்சு ஒன்றா பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்றா உடையுது. ஒன்றா உடைஞ்சு கொண்டே இருக்குது ஒவ்வொரு இதுகளுமே வந்து பார்த்திங்கன்னா. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த இவ்வளவுமே வந்து இதுக்குள்ளால் வந்து என்னவாயிரும்னு சொன்னால் இந்த உடைஞ்சி கொண்டு அப்படியே விழுந்துடும். அப்படி விழாத அளவுக்கு வந்து என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால் பாதுகாக்க வேண்டிய ஒரு இருக்கு. பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த இவ்வளோ இடமே வந்து இப்படித்தான் இந்த எல்லாமே உடைஞ்சு தான் இருந்து வைக்கிறதுக்கு அந்த அப்படி உடைஞ்சு விழாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். இந்த இடத்தை பொறுத்தவரை வந்து ஒரு அறையோ அல்லது ஏதோ ஒரு களஞ்சிய வசதிகள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து வெளியில் போகிறதுக்கான ஒரு பாதை ஒன்று இருக்குது. அதேபோல் இஞ்சாலையுமே வந்து வெளியில் போகிறதுக்கான பாதை இருக்குது. இந்த அமைப்பு முறையை பார்க்குறப்போ வந்து இது வந்து ஒரு காவலுக்காக ஆக்கள் நிற்கிறதுக்கான ஒரு இடமாக வந்து நாங்கள் அது சொல்லலாம். கோட்டை வழியால் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஆக்கள் நிப்பாட்டி வச்சுருக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பாக இருக்கலாம். அதே இப்போ உள் பிளேஸ் இருக்கக்கூடிய இடம். ஊராவல்துறை ஏ 49 பிரிவுக்கு உட்பட்ட ஒரு இடம் வந்து பருத்தித்தீவு பருத்தி தீவில் பருத்தி அடைப்பு. இந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போ நிற்கிறோம். இங்கே வந்து ஊருண்டி கோட்டு ஒன்று இருக்குது. அது வந்து போர்த்துகீயர் காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஆலயமும் ஆலயம் இடம் வருது. ஆலயம் எடுத்தபடியாக ஆலயம் இடம் வருது. போர்த்துகீயர்னால் வந்து கட்டப்பட்ட ஒரு கோட்டை ஒன்று இருக்குது. அதில் வந்து இதில் 2 கோட்டை இருக்குது. ஒன்று கடலுக்குள்ளே இருக்குது, இன்னொன்று வந்து இந்த ஊரில் இருக்குது. ஒரு ஊரை அண்டி வந்து அந்த கூட்டம் வந்து இருக்குது. இது வந்து நிறைய இடங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட இடமா வந்து தொல்லியல் திணைக்களத்தில் வந்து அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது. ஆனால் இந்த ஊருண்டி கோட்டை வந்து இனிமேல் வந்து தொல்லியல் துறை வந்து கையகப்படுத்தி அதை பாதுகாப்பதற்குரிய எந்த விதமான நடவடிக்கையுமே வந்து எடுக்கப்படவில்லை என்ற விஷயமே வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காணொலியை பார்க்கக்கூடிய இந்த வரலாற்று ஆய்வாளர்களாக இருக்கலாம், வரலாற்று துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது வேறு நபர்கள் இந்த வரலாறுகளை தேடிக்கொண்டு திரிகிறார்களாக இருக்கலாம். வந்து இந்த ஊருண்டி கோட்டைக்கு வந்து கட்டாயம் வாங்க வந்து இங்கே என்னென்ன விஷயம் இருக்குது, என்னென்ன விஷயத்தை பாதுகாக்க வேண்டியது. ஏன்னு சொன்னால் நிறைய இடங்களை பார்க்குறப்போ வந்து மனவருத்தமாக கிடக்கு. எல்லாம் வந்து எல்லா இடமுமே வந்து பாதுகாக்கப்படுது. இது மட்டுமே பாதுகாக்கப்படவில்லை. இது மட்டுமே வந்து ஒரு வரலாற்று இல்லை வந்து பதியப்பட்ட ஒரு இடத்தை வந்து இன்னும் அந்த சிதைவுகள் அழிவுகள் இருந்து பாதுகாக்கப்படலை என்ற கேள்வி வந்து எழுந்து கொண்டிருக்கு. இதை கண்டும் காணாமல் இருக்கிறார்களா அல்லது இதுவரைக்கும் அவர்களுக்கு தெரியவில்லை என்றது எனக்கு தெரியவில்லை. இதுவரைக்கும் தெரியவில்லை என்றது பொய்க்கதை. நிறைய பேர் வந்து ஒரு இடங்கள் இந்த இடத்துல மற்ற இடங்களை வந்து பார்க்குறப்போ சொல்லியிருப்பார். ஊருண்டி கோட்டை இருக்குது, அதுவும் வந்து பழைய கோட்டை இருக்குது, அங்கேயுமே வந்து இப்படியான இடங்கள்லாம் இருக்குது, போய் எடுக்கலாம், பார்க்கலாம், பாதுகாக்கலாம் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் அதுக்குரிய ஆய்வுகள் வந்து நடந்து கொண்டிருக்கா அல்லது என்னன்னு சொல்லி தெரியலை. முடிஞ்ச வரைக்குமே வந்து அதை பாதுகாக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளை எடுங்கள் என்றது ஒரு பணிவான வேண்டுகோள். இது வந்து முந்தின காலத்தில் வந்து பழைய கோட்டை என்று சொல்கிறாங்க. இப்போ ஊருண்டி கோட்டை பருத்தி அடைப்பில் இருக்கு ஊர்காவல்துறை. சரிதானே? சரி, ஓகே, வாங்க. நாங்கள் இப்போ இதில் வந்து காணொலியை முடிச்சுட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டி கிடக்கு. இந்த ஊர்காவல்துறையில் வந்து நிறைய இடங்கள் இருக்கிறபடியாக வந்து ஒவ்வொரு இடமிடமாக போய் ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து அதை காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். வாங்க நாங்கள் இப்போ அடுத்த இடத்துக்கு போவோம். அடுத்த இடத்துல போய் என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயங்கள் எப்படி இல்லாமல் அமைக்கப்பட்டது, என்ன வரலாறு கொண்டது என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து மங்கிற காணொலியோடு வந்து இணைந்திருங்கள். மறக்காமல் விஏபி தூளாக் என்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். மெட்டாக்களையும் வந்து தெரிஞ்சவரிடம் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஆக்களும் இந்த விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும்.
அதே மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எங்கேயாச்சும் இடங்கள் இருக்கான்னு சொல்லி இந்த காணொலி கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நாங்கள் போய் முடிஞ்ச வரைக்கும் வந்து எடுக்கிறோம். இங்கே நான் இந்த இடம் வந்து ரிஸ்க் எடுத்து தான் எடுத்திருக்கிறேன். அவ்வளோ உயரங்கள் இது இந்த இடத்துல உடையும் நிலைமை தெரியலை. ஆனால் அதை மீறி மேலெல்லாம் மீறி நிறைய இடங்கள் எடுத்திருக்கிறோம். அதே போல் வேறு வேறு இடங்களும் எடுக்க போகிறோம். முடிஞ்ச வரைக்குமே வந்து நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் கேட்டுக்கொள்கிற விஷயம். அடுத்த காலையில் சந்திக்கிறேன். நன்றி.